பீட்ரூட்னாவே என் பொண்ணுங்க 2 பேரும் ஓடிடுவாங்கங்க. ஆனால் இன்றைக்கி நான் பீட்ரூட் தான் பண்ண போகிறேன். அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக வீட்டில் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நிறைய புது புது ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். நமக்கு பிடிச்சதையும் அவங்களுக்கு சாப்பிட்டு பழக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பீட்ரூட் தாங்க செய்ய போகிறேன். பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். துருவினதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே துருவின பீட்ரூட்டை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடணும். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா 2 கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிடணுங்க. இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. ஸோ அதனால அந்த தேங்காவோட ஃப்ளேவரோட இது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற பீட்ரூட் பொரியல் மாதிரி இருக்காது. பீட்ரூட் பொரியல்னா நம்ம சைடிஷாக தான் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ணுங்க. அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகா பேஸ்ட்டை வந்து பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1 கப் அளவு தயிர் இதில் சேர்க்கணுங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நம்ம நினச்ச மாதிரியே பீட்ரூட் ரெடி ஆயிரும். இதை வந்து நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்ணுங்க. அந்த தயிரோட புளிப்பு, பச்சை மிளகாவோட காரம், பீட்ரூட்டோட ஸ்வீட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு சைடிஷாக வந்து பீன்ஸும் பாசி பருப்பும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணேன். லஞ்ச் பாக்ஸே என் ஹஸ்பண்ட்க்கு இதுதான் கொடுத்து விட்டேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சுதீக்ஷாவுக்கு கொடுத்து விட்டேன். அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நல்லாதாம்மா இருந்துச்சு, ஆனால் எனக்கு பீட்ரூட் பிடிக்காது அப்படின்னாங்க.